ஸ்ரீலங்காவில் அங்கே போலீஸில் பார்த்து பயப்படுது அவங்க சனியன் பேய் அப்படி ஒரு நாளுமே அவனோட ஹஸ்பண்ட் சீரியஸாக மர்டர் பண்ணி கொண்டு கையால் அடிக்கிறது, போத்தலை தூக்கி வீசுறது, தலாணி தூக்கி வீசுறது, சம்டைம்ஸ் ஒரு ஃபெதரை தூக்கி வீசினாலும் அது அந்த டெஃபினேஷன் கிரிமினல் கோட்ல அசால்ட். ஸோ ஸ்ரீலங்காவில் அங்கே போலீஸில் பார்த்து பயக்கிறது அவங்க எங்களோட ஃபேமிலியில் நடந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நடந்திருக்கலாம். மோஸ்ட்லி பேக் ஹோமில் ப்ராபி ஈவன் நவ் ஆர் மெனி இயர்ஸுக்கோ நடந்திருக்கும். Many types இருக்குது எங்களோட போலீஸ் டெஃபினேஷனில்: physical, emotional, verbal, financial and sexual. ஸோ ஃபிசிக்கல் வந்து pretty common, கையால் அடிக்கிறது, ஃபிசிக்கலாக ஒரு ஆளை ஹர்ட் பண்ணுறது. எமோஷனல் வந்து கைப்படாது, ஆனால் கலைக்கிற விதத்தில் அந்த ஆள் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். வேர்பல் வாயால் பேசுறது, சனியன் பேய் அப்படி ஒவ்வொரு நாளும் ஏசி ஒரு ஆள் கான்ஃபிடன்ஸை குறைக்கிறது. மற்றது வந்து ஃபைனான்ஷியல். ஸோ ரெண்டு விதமாக போகும். ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு ஆள் கூட சம்பாதிச்சு மற்ற ஆள் சம்பாதிக்க அவையோட காசை நம்பி இருக்கிறது. அடுத்தது ஒரு ஆளை சம்பாதித்துல அதே காசை வாங்கி அவை வேலை விடாமல் அவையோட காசை களவெடுத்து அப்படி செய்யறது. அண்ட் ஆப்வியஸ்லி செக்ஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுலேருந்து என்ன ஹெல்ப் எடுக்கலாம்னு தான் முக்கியம். ஸோ எங்களுக்கு ஒன்று வந்து கிரிமினலாக நாங்கள் பார்ப்போம், மற்றது வந்து நான் கிரிமினல். ஸோ கிரிமினல்னா போலீஸுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பிரச்சனை எங்களுக்கு போலீஸுக்கு ஹெல்ப்புக்கு கேட்டாலும் ஏதாச்சும் கிரிமினல் நாங்கள் கண்டுபிடிச்சா எங்களுக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே ஸ்கார்பில் ஒரு கேர்ள் அவனோட ஹஸ்பண்ட் சீரியஸாக மர்டர் பண்ணி கொண்டு ஒரு வாளால் சேஸ் பண்ணி அதால தான் இப்போ இந்த ரூல் மாறி இருக்கு. அப்படி என்னென்னா அவள் வந்து எத்தனை தடவை போலீஸுக்கு கூப்பிட்டுருக்கிறா, போலீஸ் வேறு வேணும், காய்ச்சி போடுவேணும், ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, அவர் அரெஸ்ட் பண்ணல, அவர்கிட்ட கோர்ட்டில் கொண்டு போயில, மென்டல் ஹெல்த் தட்டி விட்டுட்டு ஒரு தானே அவர் ஹெல்ப்பும் எடுக்கல. அதனால விட்டு ஒரு 10 year மேரேஜ் 10th yearல ஆங்கர் கூடி அவன் போயிட்டா. ஸோ அதனால அது மாதிரி நடந்ததால இப்போ போலீஸ் அப்ளிகேஷன் கூப்பிட்டா கிரிமினலாக இருந்தால் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேணும், எங்களுக்கு சாய்ஸ் இல்லை, அவள் எவ்வளோ கழிஞ்சாலும் நாங்கள் செய்ய வேணும். ஸோ கிரிமினல்னு சொல்ல போனால் கையால் அடிக்கிறது. ஸோ கிரிமினல் கோட்ல இருந்து சொல்கிறேன் அசால்ட். ஸோ கையால் அடிக்கிறது, போத்தலை தூக்கி வீசுறது, தலாணி தூக்கி வீசுறது, சம்டைம்ஸ் ஒரு ஃபெதரை தூக்கி வீசினாலும் அது அந்த டெஃபினேஷன் கிரிமினல் கோட்ல அசால்ட். ஸோ ஏதாச்சும் சொன்னால் அதை நாங்கள் ஆக்ட் பண்ணணும். மிஸ்chief அது வந்து இப்போ சில கோகோவா ஒரு காரை போய் கீறினா இல்லாட்டி டிவியை போய் கீறி பூனை தூக்கி வீசினா மிஸ்chief. ஸோ அதுவும் கிரிமினல் ஹராஸ்மெண்ட். ஸோ மேபி ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டீங்க, பட் ஸ்டாக்கிங் அது கேர்ளாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அவைய ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கிறது, அவங்க லைஃப் மூவ் ஆன் பண்ணாமல் விடாமல் திருப்பி நடந்தால் அது ஸ்டாக்கிங். ஸோ ஒருக்கா சொல்லி கேட்காம திருப்பி செஞ்சால் அது கிரிமினல் ஹராஸ்மெண்ட். அண்ட் தென் த்ரெட். ஸோ நீ என்னை விட்டு போனால் நான் உன்னை கொண்டுருவேன், நீ என்னை விட்டு போனால் நான் உன்னோட குடும்பத்தை ஹர்ட் பண்ணேன். ஸோ அப்படி த்ரெட் செஞ்சால் த்ரெட் வந்து வித் ஹார்ம். ஸோ நீ விட்டுட்டு போனால் நானும் த்ரெட் இல்லை, பட் நீ விட்டு போனால் அவரால் ஹார்ம் பண்ணுன்னு சொன்னால் அது த்ரெட். ஸோ அதுதான் கிரிமினல், அதான் எங்களோட அப்ளிகேஷன், நாங்கள் அதில் ஆக்ட் பண்ண வேணும். everything around that அதை விட்டு வெளியில் நான் சொன்ன மாதிரி இமோஷனலாக டேமேஜ் ஒரு வெர்பல் டேமேஜ் அது வந்து ஸ்டில் அ ஃபார்ம் ஆஃப் அபியூஸ். பட் போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து போலீஸால் ஆக்ஷன் உடனடிக்கலாது, பட் ரீசோர்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ நிறைய ஃபோன் நம்பர்ஸில் இவங்களோட தமிழ் சிட்டிஸ்லேயே இருக்குது, இல்லாட்டி யூஸ்வலாக போலீஸ் வந்து அவைட்டி அந்த கம்யூனிட்டியை பொறுத்து தருவினம் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ எங்களோட கம்யூனிட்டியில் என்ன பிரச்சனைண்டா அந்த ஸ்டிக்மா, ரைட், கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போயிடலாதாண்டு. ஸோ ஒரு ஆக்களுக்கு ஹெல்ப் எடுக்கலாம்னு அதை எடுக்கலாம், விட்டு போகணும்னு நான் சொல்லல, ஆனால் அந்த அபியூஸ்லேருந்து என்னென்ன ஹெல்ப் எடுக்கலாம், ரைட். ஸோ மேபி ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம்,
ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அதே பழக்கமாக இருக்கலாம். ஸோ அதில் எப்படி வெளியில் கொண்டு வந்து அவையோடு இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் ரிசோர்ஸஸ் போலீஸ்கிட்ட கூப்பிட்டா கொடுப்பீங்க. பட் அந்த வர்ற போலீஸை பொறுத்து ரைட் ஆப்வியஸ்லி ஒயிட் ஆஃபீஸர்ஸ் ஆக்கணும். இட்ஸ் காட் பி ஃப்ரம் த கம்யூனிட்டி. ஸோ அப்படி ரிசோர்ஸஸ் தட் பண்ணுறேன்னா நாங்கள் கம்யூனிட்டியாக நாங்கள் கேட்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு. எங்கள் கம்யூனிட்டி யூஸ்வலாக ஒன்றும் கேட்காது. பிரச்சனை நாங்கள் கூப்பிடுவோம், ஓகே பயத்தில் விட்டு போயிடுவோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, நாங்கள் கேட்க வேணும். அப்போ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிடுறேன்டா அது எங்களுக்கு ஏற்ற ஆன்சர் கொடுக்குறேன்டா ஸ்பீக் அப். ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுள் ஒரு சவுத் ஏஷியன் ஆஃபீஸர் எனக்கு அனுத்தாங்க, இல்லாட்டி எனக்கு கம்ஃபர்டபுள் ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் ஆஃபீஸர். நான் நிறைய காசுக்கு போகிறேன் நான். Because I work in Richmond Hill and Markham. I know English கலைக்கிறீங்க, பட் எத்தனையோ Persian communities, Asian communities கேட்பீங்க எனக்கு Cantonese வேணும், எனக்கு Persian வேணும். அதே மாதிரி நீங்களும் கேளுங்க எனக்கு தமிழ் ஸ்பீக்கிங் ஆஃபீஸர் வேணும்ட்டு. Because there's a lot of us. இப்போ நாங்கள் போய்க்க நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு எனக்கு maybe 4 times வந்திருக்கும். That's it. And usually அதை period arrest தான் இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு arrestல translation தான். ஆனால் ஒன்றாலும் ஒரு ஆள் கூப்பிட்டு எனக்கு கேட்டதில்லை தமிழில் எனக்கு ஒரு ஆஃபீஸர் வேணும்ட்டு. ஸோ that's my voice to you. இது domestic violence மட்டும் இல்லை, பட் என்ன கால் பண்ணாலும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமெண்டா இது ஸ்ரீலங்கா இல்லை அங்கே போலீஸில் பார்த்து பயக்கிறது. நான் உண்மையாக யோக்கில் சொல்கிறேன், நாங்கள் வேலை செய்யல தமிழ் ஆக்கலாம். there's over 10 of us. We're very passionate about Tamil community. ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணி தான் இருப்போம், ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஸோ அது டொமஸ்டிக் வயலன்ஸ். அடுத்தது வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ இது சொன்ன பெரிய வேர்ட் மாதிரி இருக்கும், பட் இந்த நட்ஷல் வந்து ஒரு ஆளை மெனிப்புலேட் பண்ணி ஒரு சர்வீஸ் வாங்குறது. ஸோ படங்களை பார்க்குற மாதிரி ரைட், ஒரு பிள்ளையை கிட்னாப் பண்ணி அவைய செல் பண்ணுறது. ஆப்வியஸ்லி செக்ஷுவல் சர்வீசஸ் இருக்குது உண்டு. மற்றது வந்து இப்போ சைனாவில் செய்கிற மாதிரி ரைட், பிள்ளையை கடத்திட்டு அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறது, அதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங். அது இப்போ எங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுண்டா உங்களுக்கு இல்லை, பட் இப்போ உங்களோட பிள்ளைகள் இருப்பினும் அவையில் வளர்ந்து வரைக்கும் ட்ரக்ஸ் போயிருக்கு. இப்போ ஹை ஸ்கூல் அண்ட் டீனேஜர்ஸ் வரைக்கும் ட்ரக்ஸ் இப்போ வெரி ப்ரெவலன்ட். ஸோ நாங்கள் நினைப்போம் உங்களோட பிள்ளைங்க நல்ல பிள்ளைகள் போக மாட்டோம், நம்மளோட கல்ச்சர் அப்படின்ற. ஆனால் இப்போ கல்ச்சரை பாஸ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நிறைய பிள்ளைகிட்ட போயிட்டு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணுமெண்டா யூ ஹாவ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தம். அந்த ட்ரஸ்ட் அவைக்கு வரணும். ஓகே நான் அம்மா அப்பாட்ட போகலாம், என்னட்ட பிரச்சனைடா அம்மா அப்பா கோவப்பட மாட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன், அந்த ட்ரஸ்ட் வேற வேணும். நான் வளர்றேன் இப்போ ஐ கெஸ் நான் நல்ல பிள்ளைலாம் நான் ட்ரக்ஸ் செய்யலை, பட் என்னோட படித்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ நியூஸில் பார்த்தனால பேர் சொல்லல ரீசெண்டாக அரெஸ்ட் ஆகிருக்கிறா ட்ரக் சார்ஜஸ் அண்ட் கன் சார்ஜஸ். என்னோட ஸ்கூலில் படித்தவா நாங்கள் 2 பேத்தில் போனாங்க. நான் போனது படித்து அண்ட் தென் அவளோட ஃப்ரெண்ட்ஸால் அவள் போனது ட்ரக்ஸ் பேத். ஸோ அதில் போனால் நிறைய எக்ஸ்ப்ளோரிங் வரும். ஸோ அந்த பிள்ளையில மெனிப்புலேட் பண்ணி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, இந்த ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலியில் இருக்க வேண்டாம், வெளியில் வந்தால் ஃப்ரீடம் வரும்னு ஒரு ஃபேக் ரியாலிட்டியாக கொடுப்பினும். ஸோ I'm not saying நீங்க இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவ அப்படி ஃபேமிலி இருந்தால் நீங்கள் அவைக்கு சொல்லுங்க. அந்த பிள்ளைய ஒரு பபுளில் போட்டு வைக்காதீங்க. அவைய ஒரு கொஞ்சம் மணி நேரம்க்கு ஃப்ரீடம் கொடுங்க. அப்போ தான் அவைக்கு ஓகே எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஃப்ரீடம் அப்போ நான் வெளியில் போய் தேவையில்லை அந்த யோசனை வரும். ஸோ அது ஒரு டைப். அந்த நிறைய இப்போ நியூ கம்பர்ஸ் வரீங்க ரைட். ஸோ நான் பார்த்தது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், பட் எங்களோட யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கிற தனியாக அம்மா அப்பா விட்டுட்டு. ஸோ அவை என்னென்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸ்லேயே இப்போ படிக்க வேணும், வேலை செய்ய வேணும், ரெண்ட் கட்ட வேணும், எக்ஸ்பென்சஸ் கட்ட வேணும், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கணும். ஸோ என்ன செய்வீங்க, ஓவர் டைம் வேலை செய்வீங்க. ஸோ அதுக்காக அவையால் முடியாட்டி இப்போ ட்ரக்ஸ் போகுது, இதை இதை எடுத்தால் நீங்கள் ஓவர் நைட் எல்லாம் எனர்ஜி வரமாட்டு. அப்போ அந்த அடிக்ஷன் கூடி தான் ரியலி பேட் கிரேசி ட்ரக்ஸுக்கு போகிறது. அப்போ அதில் போனால் அந்த பிள்ளைகள் அப்புறம் அந்த பேத்தில் ட்ரக்ஸில் போட்டு அடிக்ஷன் அவைக்கு அந்த யோசிக்க தெரியாது. ஸோ அதிலிருந்து அப்புறம் திருப்பி ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ இட்ஸ் வெரி சீரியஸ் ப்ராப்ளம். நாங்கள் இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் இல்லைன்னா இருக்குது, எஸ்பெஷலி யோர்க் ரீஜனில் இருக்குதுண்டா. இப்போ எங்கள் பிள்ளை நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்கணும், ரிச்மண்டில் இருக்கணும், யோர்க் யூனிவர்சிட்டி அங்கேயும் வந்திருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியாமலே இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருந்துச்சுட்டோம்னா அந்த அவேர்னஸை கொடுங்கோ. அதுக்கு அந்த இப்படி இருக்குது பிரச்சனை, இதை பார்த்துக்கொள்ளுங்கோன்னு அந்த பிள்ளைகள் டூ-வே கம்யூனிகேஷன் உங்களோட செஞ்சுட்டு வந்தாலே இந்த பிரச்சனையை குறைக்கலாம். பிகாஸ் அட்வைஸ் நடக்கிறது எல்லாம் அந்த வாங்கறது ரைட். ஸோ அம்மா அப்பா இங்கே இல்லாத பிள்ளைகள், நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் இல்லாத பிள்ளைகள், அண்ட் தென் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற பிள்ளைகள். ஸோ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் யூஸ்வலாக எல்லாம் தான், ஆனால் சம்டைம்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனால தே வாண்ட் ஃப்ரீடம், அது எங்கே தெரியாமல் பேட் இன்ஃப்ளூயன்ஸில் போய் இப்படி நடந்துருது. ஸோ அது செகண்ட் இஷ்யூ எங்களை ஆக்களுக்கு நடக்கிறது. அண்ட் ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ்
நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய நிறைய ஜூரி ஸ்டோர் தேப்ஸ், நிறைய கார் ஜாக்கிங்ஸ், நிறைய பிரேக் அண்ட் என்டர்ஸ். இப்போ இதுதான் டாப் ப்ரைஸ் எங்களுக்கு தமிழாக்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும். அது இப்போ கூடுன காரணம் லைக் கிரைமுக்கு அந்த ஈக்குவல் பனிஷ்மெண்ட் இல்லை, ரைட்? அது அரெஸ்ட் பண்ண நாங்கள் வந்துட்டீங்க திருப்பி அதே சேம் பர்சன். நாங்கள் ஒரு ஆள் நாட்டிலேயே ஒரு 10 தரம் அரெஸ்ட் பண்ணியிருப்போம் அதே கிரைமுக்கு. ஸோ இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது எங்களோட மூலமா என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம்ட்டு. ஸோ எங்களோட ஆக்கள் எங்களோட கம்யூனிட்டியில் கூட நடக்கிறது வந்து பிரேக் நைனர். ஸோ நிறைய எக்ஸ்பென்சிவ் ஹோம்ஸ் கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்து வச்சுக்கிறோம், ரைட்? ஸோ அதுக்குள்ள வந்து உடைச்சு எடுத்துட்டு போவாங்க. அது ஸோ பிரேக்கிங் பண்ணி களவெடுத்து போனால் அது பிரேக் இன் என்டர். நாங்கள் வீட்டுக்கு இருக்கைக்கே பிரேக்கிங் பண்ணி எங்களுக்கு ஒரு கத்தி வச்சோ ஏதாச்சும் வச்சு எங்களை த்ரெட்டன் பண்ணி ஏதாச்சும் எடுத்துட்டு போனால் அது ஹோம் இன்வேஷன். அதே மாதிரி வெஹிக்கிள் தேஃப்ட் வந்து இப்போ நாங்கள் எங்களோட வெஹிக்கிளை வெளியில் பார்க் பண்ணுறோம், ஓவர் நைட் எடுத்துட்டு போகிறாங்க, அது வெஹிக்கிள் தேஃப்ட். அதுக்கு மீறி நாங்கள் ஒரு காரை டிரைவ் பண்ணிக்க எங்களை ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை த்ரெட்டன் பண்ணி காரை ஸ்டைல் பண்ணால் வெஹிக்கிள் ஜாக்கிங். ஸோ ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று வெரி சிவியர், ஒன்று ஒரு அளவுக்கு சீரியஸ். அதே மாதிரி வெஹிக்கிள் தேஃப்ட் அண்ட் தென் கார் ஜாக்கிங். ஸோ 4 விதம் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் pretty much very similar prevention tips, right? உங்களோட வீட்டுக்கு எல்லாரும் சொல்றது கேமரா போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க. பட் நம்பர் 1 டிப், நல்லா லைட் வச்சிருங்க வழியில். பிரைட் லைட்ஸ் இருக்கிற இடங்களை யூஸ்வலாக வர மாட்டேன். ஏன்னா அவைக்கு ஒளிஞ்சு போகணும், அங்கே ஒளிஞ்சு போகலாம், அங்கே நான் தெரியாமல் ஓடி போகலாம். ஸோ நிறைய வந்து பேக்யார்டில் என்ட்ரன்ஸ் போடுவீங்க, ரைட்? ஸோ நிறைய ஹை ஃபென்சஸ் போட்டாலும் வருவீங்க. பட் பிரைட்டாக லைட் போட்டிருந்தீங்கன்னா அவைக்கு பயம். அண்ட் டாக்ஸ், எங்களுக்கு டாக்ஸ்னாலே பயம். அதே மாதிரி தான் அவைக்கு. ஏன்னா அவன் யூஸ்வலாக வர வந்து இன்டர்நேஷ்னல், இங்கே யூஸ்வலாக லோக்கல் இல்லை களவெடுக்கிறவையல், வீட்டுக்கு வந்து களவெடுக்கிறவையல். ஸோ டாக்ஸ் வச்சிருந்த வெளியே குலைக்கிற மாதிரி இருந்தால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் பெட்டர். பட் அது மீறி உள்ள வந்துச்சுன்னு ஃபைட் பண்ணாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்சூரன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். அதை போய் ஃபைட் பண்ணி நான் நிப்பாட்ட போகணுன்ற போய்க்கு தான் பீப்புள் கெட் இன்ஜர்ட். ஸோ ஒரு ரூமுக்கு போங்கோ, கதவை லாக் பண்ணுங்கோ, எங்களுக்கு கால் பண்ணுவோம், நாங்கள் வருவோம். அதை போய் ஃபைட் பண்ணுறேன், எந்த கார் வேணுமென்று இன்சூரன்ஸ் அதை பே பண்ணணும். உங்களோட லைஃப், உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். கார் ஜாக்கிங், ஸோ கார் தேஃப்ட் வந்து சிமிலர் கான்செப்ட், லைட்டை போட்டுருங்க. அண்ட் கராஜ் இருந்தால் கராஜுக்கு வரணுங்க, தெரிஞ்சால் நெருப்பிடும், தெரிஞ்சால் இருக்க மாட்டேன், ரைட்? ஸோ lot of people கன்வீனியன்ஸுக்காக அதை put in the driveway. I do it too, I'm lazy. நைட் ஷிஃப்ட் முடிச்சா நான் முன்னுக்கு போயிட்டு போடுவேன், but put it in the garage. And I used to say, look, 4 years ago, Range Rover was the hot car. So I used to tell them, don't buy a Range Rover. And no car is safe. Any car I can think of, it's stolen. So that's not the case anymore. So out of sight, out of mind. கண்ணுக்கு தெரியாட்டி இருக்க மாட்டேன். அப்படி மீறி எடுக்கிறேன்டா அதான் home invasion. So sometimes very expensive cars, Ferraris, Lamborghinis, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு காரை இப்போ ஸ்பாட் பண்ணிட்டுனாண்டா அதை ஃபாலோ பண்ணி. ஸோ நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்க, இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சிவ் காசு வச்சுக்கிறீங்கடா, ட்ரைவ் பண்ணிக்க பாருங்க, உங்களை ஃபாலோ பண்ணிடணும். பின் மேலே ஒரே கார் இப்போ நீங்கள் நேராக போறீங்க வேறு, ஓகே சரி, ரைட்டு போறீங்க வேறு, திருப்பி லெஃப்ட் எடுத்து அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் இருந்தால் புல் ஓவர் பண்ணுங்க. பப்ளிக் லாட்டுக்கு போய் போலீஸுக்கு கால் பண்ணுங்க, எனக்கு ஒரு கார் ஃபாலோ பண்ணுது, லைசன்ஸ் போய்க்கிறங்க. And sometimes in the license plate வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அது ஆக்சிடென்ட்டா, கோஇன்சிடென்ஸா, or no, they're following you. Because usually what என்ன செய்யணும், they'll do it with stolen vehicles or vehicle names registered இருக்காது. So ஒரு vehicle registration ஆஃப் ஆயிருந்தா இல்லாட்டி ஸ்டோன் எங்களுக்கு வந்தால் ஓகே தெரியும் ஏதோ ஒரு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் நினைப்பீங்க வந்து நாங்கள் போலீஸுக்கு சொல்லுறது ஒரு சின்ன மைனர் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி பாருங்க. டிபெண்டிங் ஆன் வேர் யூ ஆர். யோர்க்குக்கு நான் சொல்கிறேன், I don't know about Toronto, but York we take everything seriously. So ஒரு சின்ன minor information we'll take it. So depending on where you live, at least for York region, I can say that call பண்ணீங்கன்னா we'll take it seriously depending on what information you're giving us. Sometimes நீங்க ஒன்றுமே நடக்காம இருக்கலாம், but சொன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இது தான் செய்யணும், and then அந்த ஒரு portfolio build பண்ணுவோம், அதை பேஸ் ஆஃப் பண்ணி next time start பண்ணலாம். And then that's public transportation. இது குயிக்காக சொல்கிறேன், because நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்கணும், எனக்கு என்ன கெஸ் ஸ்கூலுக்கு போயிடும் பப்ளிக் ட்ரான்ஸ், எஸ்பெஷலி டிடிசி பெரிய இஷ்யூ. ஸோ அதில் வந்து மெயின் இது என்னென்னா சேம் திங், நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, லைட் இருக்கிற இடங்கள்லாம் பண்ணிடுங்க. இப்போ ஸோ பஸ்ஸில் எடுக்கிறேன்டா இந்த டார்க் ஆலிஸ், அட்லீஸ்ட் டார்க் பஸ் ஸ்டாப்ஸில் போக வேண்டாம். அப்படி போக வேணுமெண்டா ஒரு குரூப்பாக போங்க. So a buddy system or peers. So especially in the public transits, it's all
எல்லாம் ஹோம்லெஸ் ரைட். ஸோ ட்ரக்ஸ் தான் ப்ராப்ளம். ஸோ அவை என்ன செய்யணும்னு அவைக்கே தெரியாது. ஸோ அப்போ யூஸ்வலாக பார்க்குறது வந்து அந்த சிங்கிள் டார்கெட் தனியாக இருக்கணுமோ அவகிட்ட போய் யூஸ்வலாக ட்ரக்ஸுக்கு காசு எடுக்கிறதுக்கு கலவருக்கு தான் அரைவாசி கிரைம். பட் அதால் நிறையா அது விஷயங்கள் நடக்கிறது ரைட். ஸோ பேர் சிஸ்டம் அது முடிஞ்சால் பேர் சிஸ்டம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு வெல் லீட் இடங்களில் போங்க. டிடிசி ஸ்டேஷன்ஸில் கோ ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் எமர்ஜென்சி அந்த பட்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க தனியாக போகிற வேண்டாம், அதுக்கு பக்கத்தில் போய் நிற்க சொல்லி. ஸோ அதோட நான் ப்ரெஸ் பண்ணால் அவங்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் டிடிசி அண்ட் கோலேயும் சேம் திங் அந்த ஆப்ஸ் எமர்ஜென்சி ஆப்ஸ் இருக்குது. ஸோ அவன் சபையில் போய்க்க ஃபோன் வேலை செய்யாட்டி அந்த ஆப்ஸில் ஹெல்ப் பண்ணாலே உடனே அவைக்கு அந்த அலர்ட் வரும். ஸோ அதான் ப்ரிட்டி மச் நான் ஃபுல் டே இந்த கட்சியோட இருப்பேன் சேஃப்டி பற்றி. ஸோ டாப் 4 that நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறது எங்களோட கம்யூனிட்டிக்கு. மிச்சத்தை நான் உங்களோட கொஸ்டின்ஸ்லேயே விட்டுருந்தேன். I would say pull over right away and then tell them that you're not comfortable in that alleyway, it's dark. Can I go to a well-lit place? Okay. So what, from my perspective, right, if you're driving and I don't know if you're stopping, a lot of times people flee from us, like stolen vehicles. Okay. So I'm going to presume you're running away from me. I wouldn't know. So pull over, tell me first why your reason is that you're not comfortable there. And most reasonable officers will let you pull over somewhere safe. And if not, then like if you're worried about after the traffic stop to go somewhere, tell them, because their first job is safety. So they have to make sure you're safe first. They've interacted with you, so if they started that problem, make sure they get you home safe. Like generic or a man abusing a woman and the man in a life நிறைய போய்கள் இருக்கு. So like generic families or people know most families are not like this, but back in the day man than breadwinners are that like boy காசு சம்பாதிச்சு வீட்டு வரணும், wife is at home with the kids and taking care of them. So வீட்டு அந்த wife அவங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கான. அந்த மேனுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், வீட்டுக்கு வேலைக்கு போகணும், மார்கேஜ் கட்டணும், பில்ஸ் கட்டணும், and then on top of that like daily pressure. And then முதல் காட்சினாங்க most of the men are new to Canada. So ஸ்ரீலங்கால இருந்த லைஃப் ஸ்டைல் இங்கே இல்லை. ஸோ அதை அடாப்ட் பண்ணணும். அப்போ அதெல்லாம் அவர்கிட்ட பிரெயினாக போய் கொண்டிருக்கு. நான் யூஸ்வலாக அவை அதை கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் ஃபேமிலியோட. ஸோ அவையோட பிரெயின் அதை அவையே செஞ்சு கொண்டு வீட்டு வேலைக்கு ஒரு ஆக்ரோட வேலை. ஸோ வைஃப் ஓகே நாங்களும் எங்கள் பிள்ளைய பார்த்தோம் நீ பேரண்ட் சண்டை பிடிக்க that escalates. So the understanding is not there because the communication is not there. ஸோ யூஸ்வலாக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அவங்களோட லைஃப்பில். ஆனால் அதை கம்யூனிகேட் பண்ணாமல் அதை ஓகே நான் நீங்க சொல்லல பட் நான் ஆகல நான் இது நீங்க சொல்லலாது என்கிட்ட பண்ணி நான் தான் பார்த்துக்கொள்ளணும். அது ஒரு மென்டாலிட்டி வரைக்க it's hard for the family to understand what they're going through. So that's just one style of abuse. Like நிறைய இருக்குது, but that's what I mean by mental health and the கலைக்கலாம், right? So அதை internalize பண்ணுறது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக டொமஸ்டிக் வந்து ஒரு கால் பண்ணது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஸோ கால் பண்ணி அந்த ஒரு கலைப்பம் ரைட் ஒரு இன்டர்வியூ மாதிரி. இப்போ ஒரு ஃபேமிலி சொல்லுவோம், அவனு சொல்லிய ஹஸ்பண்ட் சொல்லுவேன், ஆக்டர் சொல்லிய அந்த பேஸ் ஆன் ஓகே அரெஸ்ட் பண்ணுற உங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் சேர்த்தா வேணும். அதை எவ்வளோ நான் ட்ரை பண்ணாலும் முடியாது. ஸோ ஐ ஹேட் டூ தட் பட் வி ஹேவ் டு. அது இல்லாமல் தனியாக ஜஸ்ட் நான் கொண்டு வந்தா ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே இதான் பிரச்சனைண்டா அது நிறைய ரீசோர்ஸ் இருக்குது, அதை கொடுப்போம். அதை மீறி மென்டல் ஹெல்த்தில் இப்போ இமீடியட்டாக ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் இப்போ இவரை விட்டு போடணும்னா இவர் ஹெல்ப் பண்ணுவார், அவரையே ஹெல்ப் பண்ணுவார் அப்படி ஒரு கன்சர்ன் வந்தால் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஆக்டில் ஒரு ரைட் இருக்குது. அதைய நாங்கள் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கொள்ளுவேன். ஸோ அது வந்து வெரி எக்ஸ்ட்ரீம் தான். அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா மீட் பண்ணணும். போலீஸ் கொண்டு போகிறதுக்கு போலீஸ் இல்லாமலே ஃபேமிலியே எடுக்கலாம். அதுக்கு பேர் ஃபார்ம் 2. ஸோ ஃபார்ம் 2 அதை வந்து யூஸ்வலாக ஒரு டாக்டர் எழுதலாம், இல்லாட்டி ஒரு ஜட்ஜ் எழுதலாம். அந்த ஃபார்ம் ஃபேமிலியில் இப்போ இந்த ஹஸ்பண்ட் டிப்ரெஷனாக இருக்கிறார், குடிக்கிறார், ஃபேமிலியோட கம்யூனிக் பண்ணுறாரு, எடுத்து கொடுக்குறதில்ல, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது இருக்கிறாரு அவருக்கு ஹெல்ப் வேணும், ஆனால் என்னால் முடியலை நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா ஃபேமிலி டாக்டரோ சைக்காட்ரிஸ்டோ இல்லாட்டி ஜட்ஜ் அந்த ஃபார்மை கொடுத்தா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் இப்போ அதை வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். Are they usually immigrants? Mostly. So the break and enters, there's different patterns, different crimes. I'll make it quick. So break and enters in the house that are not violent are international people. It could be of different races, but mostly South America and Europe. Other crimes, violent crimes, tend to be local, people from here. Very interesting topic. We have so many questions, right?